வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷ வக்கரதுண்டாய் தன்வதந்தி பிரச்சோதய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் க்ளௌம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகாவு கேதவங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விஸ்வசிய ஓம் அங்குரக் பஞ்சபோத விஸ்வசிய ஓம் லங்கம் பஞ்சபோத விஸ்வசிய ஓம் லங்கம் பஞ்சபோத விஸ்வசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதங்களுக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைவர் பார்த்தோம்னா சிம்ம லக்னத்திற்கு குரு நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்கிறோம். சிம்ம லக்னத்துக்கு குரு பார்த்தோம்னா 5, 8 குடையதாக வரும். 5, 8 குடைய குரு அவர் வந்து எந்தெந்த ஸ்தானத்தில் நின்னாங்க, என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம், ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்பிச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஜோதிடத்தில் முழுசாக பாருங்கள் வீடியோவை. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தான் அந்தந்த ஸ்தானங்களுக்கு அந்த கிரகம் வரும்போது என்ன வழிபாடு இருக்கும், கெட்ட இடத்துக்கு வரும்போது கிரகங்கள் நான் சொல்லும்போது அந்த எந்த வழிபாடு, எந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இன்னொன்று குரு வழிபாட்டில் பார்த்தோம்னா, குரு பற்றி நான் பேசும்போது கட்டாயம் சொல்லணும். குரு வழிபாட்டில் பார்த்தோம்னா குருவுக்கு அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன் வர்றாரு. ஓகேங்களா? அதிதேவதை வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரகஸ்பதி வழிபாட்டையும் வச்சுக்கணும், அதிதேவதை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவர் கெட்ட ஸ்தானத்தில் நிற்கும் போது நம்ம அதிதேவதை வழிபாடு செய்யும் போது அது அற்புதமான பலாபலங்கள் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? இது அனுபவத்தில் நான் கண்டதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து குருவுக்கு அதிதேவதை இந்திரன். இந்திரனுக்கு அதிக கோயில்கள் இல்லை. ஓகேங்களா? பிரம்மா, இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. பூலோகத்தில் அதிக கோயில்கள் 1-2 கோயில் இருக்குது. அதை நீங்கள் மெனக்கெட்டு போய் வழிபாடுகள் செய்யணும். ஓகேங்களா? உலகம் பூரா இருக்கிறது சிவன் கோயில், விஷ்ணு கோயில் அதிகமாக இருக்குது. பிரம்மாவுக்கு வந்து பழைய நாடி நூல்கள் எல்லாம் விஷ்ணுவும் சர்வேஸ்வரனும் அதிதேவதைகளாக இருக்கிறாங்க, எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா 3 சக்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 சக்திகளையும் சேர்ந்த சொரூபம் தான் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரனோட ரூபங்கள் 64. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது 64. 64 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 3 தான். எது அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் தெரிந்தது அதுதான். என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி. அடுத்தது பார்த்தோம்னா காலபைரவர், நடராஜர். ஓகேங்களா? இந்த அதிதேவதைகளை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சர்வேஸ்வரனோட ரூபங்களான பிரம்மா, அதிதேவதைகளான தட்சிணாமூர்த்தி, நடராஜர், காலபைரவர் கும்பிட்டாலே மிகப்பெரிய பலாபலன்கள் நடக்கும். குருவோட கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் நடக்கும். அதில் மெயின் வரணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. இன்னொன்று முருகப்பெருமானோட வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. ஏன்னா பிரம்மாவையே சிறையில் அடைத்தவர் முருகப்பெருமான். ஓகேங்களா? ஞானமூர்த்தி முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமான் குருவாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணுறதும் குரு பிரீத்தி செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? குரு ஏன்னா குரு தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதியோட அதிதேவதை பிரம்மா. ஓகேங்களா? அதில் சிவன், விஷ்ணு இதெல்லாம் வர்றாங்க, அது ஒரு கதை. ஆனால் முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிட்டாலும் பிரகஸ்பதியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தெய்வங்கள் இவை பெருசு அது சிறுசு அதெல்லாம் கான்செப்ட்லாம் வேண்டாம். ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்ததே குரு வழிபாடு. அதனால அது பண்ணிக்கங்க. சிம்ம லக்னத்துக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா குரு வந்து எத்தனை குடைவர் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 8 குடைவர். அவர் வந்து லக்னத்திலேயே அமரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். இந்த டைமில் பாருங்க, இப்போ சொல்ல முடியும், இந்த குரு வந்து சிம்மத்தில் உங்களுக்கு அமர்ந்தாருன்னா அமர்ந்தவர்கள் எங்கே போய் பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டா சூரியநாராயண் கோயில் பெஸ்ட். சூரியநாராயண் கோயில் போய் வழிபாடு செய்கிறது உத்தமமான பலாபலன்கள் தரும். ஓகேங்களா? ஆலங்குடி வழிபாடுகள் வச்சுக்கிறது மிக உத்தமமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா? அங்கே நிற்கும் போது அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் அங்கே நிற்பார். அங்கே கொஞ்சம் உடல் உபாதைகள், உடல்பிடிகளை எல்லாம் தர வல்லவர். அதனால சூரியனோட வீட்டில் நடக்கணும். சூரியநாராயண் கோயில் போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணலாம். சூரியனுக்கு நேர் இருக்கும் அதில் பிரகஸ்பதி குரு நிற்பார். ஓகேங்களா? அதனால அங்கே நீங்கள் வழிபாடுகள் வச்சுக்கிறது நல்லது. ஆலங்குடி குரு ஸ்தலம் வழிபாடு வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அற்புதமான பலாபலன்கள் தரும். அடுத்து பார்த்தோம் 2ஆம் இடத்துல குரு நிற்கும் போது
சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு நிற்கும் போது நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அறிவு, நல்ல தெளிவான ஞானம், கல்வியில் மேன்மை, கல்வியில் முன்னேற்றம், சகல காரியங்கள் வெற்றி அடைகிறது, இதெல்லாம் நடக்கும். தனம் சேரும். ஓகேங்களா. 2ஆம் இடத்துல ஸ்தான படத்தில் 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் குரு நின்றால் அற்புதமான பலாபலன்களை செய்ய வல்லவர். ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து 3ஆம் இடம் தைரிய வீதி வெற்றி ஸ்தானத்தில் நிற்கும் போது சுக்கரனோட வீடு அங்கே நிற்கும் போது ஓரளவுக்கு நன்மைகள், ஒரு ஆவரேஜ் 50% நன்மைகள் நடக்கும். இளைய சகோதரர்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தைரியங்கள் மேன்மைப்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல குரு நிற்கும் போது நல்லதே, நன்மைகள் அதிகமாக இருக்கும். வீடு வாசல் சொத்து சுகம் ஏற்படும், மண்மனை ஏற்படும், வண்டி வாகனங்கள் ஏற்படும், நல்ல சுகபோகங்கள் நிறைய கிடைக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானத்தில் குரு நிற்கும் போது அற்புதமான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அவர் சொந்த வீடு, ராசி லக்னத்தை குரு பார்ப்பாரு, ஆயுள் தீர்க்காய அமைப்பு ஏற்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து வந்து 6ஆம் இடம் புனர்வன சத்ரு ஸ்தானத்தில் குரு மறைகிறது நன்மைகள் அல்ல. ஏன்னா அங்கு நீச்சமாகிறாரு. நீச்சமாகும் போது குருவோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா. சிம்ம லக்னத்துக்கு குரு அங்கே நீச்சமாச்சுன்னா நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 8 குடையவன் 6ஆம் இடத்துல மறைஞ்சா விபரீத ராஜ்யம் இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குரு அங்கு பலம் இழக்கிறார். ஓகேங்களா. அதனால குரு பிரீத்தி செய்யறது ரொம்ப உத்தமமான பலாபலன்களை தரும். ஆலங்குடி குரு ஸ்தலம் போய் பரிகாரங்கள் செய்கிறது, அங்கே போக முடியாத சிவ வழிபாடுகளை வச்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்கள் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் கும்பத்தில் குரு நிற்கும் போது மனைவியின் வழியில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஓகேங்களா. கருத்து வேறுபாடுகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போது அது கணவனாக இருந்தால் கணவனுக்கும், மனைவியாக இருந்தால் மனைவிக்கும் கொஞ்சம் பிரச்சனையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த இடத்துல அதுக்காக குரு பிரீத்தி செஞ்சுக்கிறது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறது நல்லதுதான், யோகம் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. அப்போ பூர்வ ஸ்தானம் கொஞ்சம் கெடும். ஏன்னா 5 குறைவு 8ஆம் இடத்தில் நிற்கும் போது குழந்தைகள் வழியில் நிறைய விரைய செலவுகள் ஏற்படும், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படும். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், கேர்ஃபுல் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அதனால 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது, அது எந்த கிரகமாக இருந்தாலும் 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது 2 வேலையும் செய்வாங்க. அதனால அதை பார்த்து கரெக்டாக ஜாதகத்தை பார்த்து தான் பலன்கள் சொல்ல முடியும். என்ன கண்டிஷன், என்ன நட்சத்திரம், ஏரி நட்சத்திர அதிபதி என்ன புஷ், இந்த இடத்துல பேச பாருங்க, இதெல்லாம் மெயின். ஓகேங்களா. அதை பார்த்துங்க. அடுத்து பார்த்தோம்னா குரு 9ஆம் இடத்துக்கு போது பாகிஸ்தான் ரொம்ப அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். தவறுநாளுக்கு மட்டும் உடல் பாதைகள், உடல் பிடிகள் ஏற்படும். ஓகேங்களா. ஆனால் சகல கோயில் யாத்திரை போகிறது, புண்ணிய காரியங்கள் செய்கிறது, நன்மைகள் அதிகமாக நடக்குது, இதெல்லாம் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து 10ஆம் இடத்துல குரு நிற்கும் போது, 10ஆம் இடத்துல வந்து குரு நிற்கும் போது கொஞ்சம் பதவியில் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. பதவியில், வேலையில் இதெல்லாம் பிரச்சனை ஏற்படும். அதுக்கு குரு பிரீத்தி நம்ம செஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மையே அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவர் நிற்கும் போது அற்புதமான பலாபலங்கள் இருக்கும். புதன் இன்னும் எந்த பொசிஷன் இருக்கிறான்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் மிகப்பெரிய அமைப்புகள் ஏற்படும். சிம்ம லக்னத்துக்கு குருவோட சேர்ந்து புதன் நின்றாலும், சூரியனோட சேர்ந்து புதன் நின்றாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர பிராப்தம் ஏற்படும். ஓகேங்களா. அதனால் 11ஆம் இடத்துல அங்கே போய் நிற்கும் போது நம்ம அதை பார்க்கணும், என்ன பொசிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம். அஷ்டமாதிபதி விரயஸ்தானத்தில் வந்து நிற்கிறது மிகப்பெரிய யோகம் தான். ஓகேங்களா. மோட்சம் முக்தி ஸ்தானம் அது. ஓகேங்களா. விரயஸ்தானம் அதுதான், கட்டில் சுகத்துக்கு உண்டான ஸ்தானம் அதுதான். அந்த இடத்துல அஷ்டமாதிபதியாக வந்து அவர் அந்த இடத்துல நிற்கிறது நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது சார்ந்த நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. இப்போ சிம்ம லக்னத்திற்கு 12 ஸ்தானங்களையும் குரு நின்ற பலாபலன்களை ஜென்ரலாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து முடிச்சாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமணம் பொறுத்து பார்க்கணும்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.